கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் குடும்பத்தில் நல்லா இருக்கிறீங்க, வீட்டில் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆரோக்கியமாக கர்த்தருடைய கிருபையினால் வளமுடனும் செழிப்புடனும் வாழும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய முழு குடும்பமும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக ஆரோக்கியமாக வாழும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக என் ஆண்டவரிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் ஒரு குறை இருக்குது. முழுமையாக அவங்க அந்த வாழ்வின் சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியலை. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சைடில் ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு, கேடு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, சில இடங்களில் ஜெபிக்கிறதற்கு சிலர் கூப்பிட்டு போவாங்க. அப்போ என்கிட்ட அவங்க இந்த குடும்பத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நல்லா ஓகோன்னு வாழ்ந்து இப்போ கெட்டு போயிருக்கிற குடும்பம், வாழ்ந்து கெட்ட குடும்பம். அப்படின்னா ஒரு காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்தாங்க, ஆனால் இப்போ கெட்டு போயிட்டாங்க. அப்படின்னா இப்படி கஷ்டப்படுறாங்க, கடனில் இருக்காங்க, குடும்பமே செதஞ்சு போச்சு, குடும்பமே சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு, அப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியடில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. மேபி சில நேரங்களில் ஆண்டவர் சோதிக்கும் போது சில கஷ்டங்களையும் இழப்புகளையும் நீங்கள் சந்தித்தாலும் ஆண்டவர் சோதனை நிமித்தம் அனுமதிச்சாருன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த சோதனை கண்டிப்பாக சாதனையாக மாறும், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களில் போய் முடியும். ஸோ இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க என்னென்ன காரியத்தில் இன்னும் வாழாமல் இருக்காங்க? திருமணம் பண்ணி கொடுத்து இன்னும் வாழாமல் இருக்காங்களா? இல்லை இன்னும் வாழ்க்கையே அமையலையா? இன்னும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சாதான் அடுத்து வாழ்க்கை அமைகிறத பற்றி யோசிக்க முடியும். இல்லைன்னா சின்ன பிள்ளையுடைய சம்பளம் கம்மியாக இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலை அப்படின்னு எல்லாம் நீங்கள் தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள். அதே நேரத்தில் சுகமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ என்னென்ன வியாதி பிரச்சனைகள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த சின்ன வயசில் என் பிள்ளைக்கு இவ்வளோ கொடிய வியாதி வந்துருச்சு பிரதர், இந்த சின்ன வயசில் என் பிள்ளைக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு, இந்த சின்ன வயசில் என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய தோல் வியாதி, இந்த சின்ன வயசில் என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய சுகர் வியாதி, இந்த சின்ன வயசில் என் பிள்ளைக்கு இந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியங்களில் தலையிட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை விளங்க பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெஸ்லின் சைமன், மும்பை. எனக்கு 2024ஆம் வருடம் திருமணம் நடந்தது. ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. 2025ஆம் ஆண்டு ஜெயனம் பேங்கட் ஹாலில் நடைபெற்ற மும்பை ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டேன். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு நான் கர்ப்பம் தரித்தேன். 7வது மாதத்தில் மருத்துவ பரிசோதனை செய்த போது என் கர்ப்பத்தில் நஞ்சு கொடி செயலிழந்து விட்டது. நஞ்சு கொடி குழந்தையின் கழுத்தில் சுற்றியுள்ளது. சுகப்பிரசவத்திற்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவர் தெரிவித்தார். மிகுந்த கவலையுடன் இருந்தபோது அதிர்ஷ்டவசமாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் தொலைபேசியில் ஜெபித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சகோதரர் அவர்கள் எனக்காக தொலைபேசி வழியாக ஜெபித்த போது, மருத்துவச்சி வருவதற்கு முன்பு பிரசவித்த ஒரு எபிரேய பெண்ணை போல நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் என்றும் உங்கள் முன் ஒரு திறந்த கதவு வைக்கப்படும் என்றும் சொல்லி ஜெபித்தார். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி 2 செவிலியர்கள் முன்பாக சுகப்பிரசவத்தில் அழகான குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்தார். இந்த சகோதரி ஜெஸ்லின் சைமனுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அற்புதத்துக்காக ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெஸ்லின் சைமனுக்கு அற்புதம் செய்து
அவள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நான் இன்னும் வாழவே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு வாழ்விற்கு வழி திறந்து தாரும். வாழ பொய்யும் வாழாவட்டியாக இருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகளும் மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தில் போய் புருஷன் வீட்டில் போய் மனைவியோடு புருஷனோடு இணைந்து அவர்கள் சந்தோஷமாய் வாழும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இல்லை இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுப்பதற்கு இன்னும் ஒரு வேலை இல்லை, இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண முடியலை என்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பேக்கப் ஒர்க்கு, வேலை, வருமானங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் வழிகளை திறந்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்கிறது மட்டுமல்ல, நல்ல வாழ்வதற்கு அடையாளமாக என் பிள்ளைகளுக்கு நல்ல கற்பத்தின் கனிகளையும் கொடுத்து அந்த ஏரியாலையும் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எந்தெந்த பிள்ளைகள் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த சின்ன வயசில் எனக்கு இந்த பெரிய வியாதியா, இவ்வளோ பெரிய சோதனையா கண்ணீரோடு இருக்கிற அத்தனை பேரையும் உடைய தழும்புள்ள கரம் தொட்டு இப்பொழுதே டிவைன் ஹீலிங்கை கொடுத்து அதிசயம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.